நீலகிரி மாவட்டம் உதகை அருகேயுள்ள நொண்டிமேடு நேருநகர் கடந்த வாரம் பெய்த கனமழையின் போது தடுப்பு சுவர் இடிந்து சேதமடைந்ததால் தடுப்பு சுவர் அமைத்து தர வேண்டுமென கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். நீலகிரி மாவட்டம் உதகை அருகேயுள்ள நொண்டிமேடு நேருநகர் கிராமத்தில் சுமார் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த 3 வருடங்களுக்கு முன்பில் இருந்தே கனமழையின் போது குறைந்தபட்சம் 15 வீடுகளில் தடுப்புச் சுவர் இடிந்து முற்றிலுமாக சேதமடைந்துள்ளது. தடுப்புச் சுவர் இடிந்து சேதமடைந்துள்ள நிலையில் பல வீடுகளில் சுவரில் விரிசல் ஏற்பட்டும் உள்ளது. குறிப்பாக மழைக்காலங்களில் வீடுகளின் நிலைமை இடிந்து விழக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளதால் சம்பந்தப்பட்ட துறையினர் சம்பவ இடத்தை நேரில் ஆய்வு மேற்கொண்டு தடுப்பு சுவர் அமைத்து தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நொண்டிமேடு நேருநகர் கிராம பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். கஷ்டப்பட்டு எல்லாம் ஒட்டுக்கா நடந்தவங்க நீங்க 4 பேரும் வந்து பாருங்க. கட்டி கொடுங்க, வேற ஒன்னும் செய்ய வேண்டாம். எனக்கு எங்க வீட்டு வாசல கட்டி கொடுத்தா போதும். வீட்டு செவுத்து பிடிச்சுதான் நடக்கிறாங்க. எங்களுக்கு அது ஒண்ணு கட்டி கொடுங்க. உங்க பிள்ளை குட்டிக்கெல்லாம் தருமா போகும். எங்களுக்கு வேற ஒண்ணும் வேண்டாம். சடங்கு படங்க முடியாம நாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டோம். இடமே இல்ல, ஒண்ணுமே இல்ல சாமி. 6 வருஷம் ஆச்சு இந்த சைடு வீட்டோட விழுந்து. இந்த தண்ணி பைப்பு, பொது பைப்பு எல்லாம் எங்க வீட்டு வழியில தான் போகுது. சொன்னா யாரும் கேக்குறது இல்ல. கேட்டோம்னா எங்க மரியாதை இல்லாம என்ன கேக்குறாங்க. அவரும் போய் சேர்ந்துட்டாரு. எங்களுக்கு யாரும் இல்ல, நான் ஒருத்தி தான் இருக்கிறேன். எங்களுக்கு இதை கட்டி கொடுங்க தயவு செஞ்சு. வேற சாபானத்துக்கு எடுக்கிற கூட வழி எங்களுக்கு இல்லப்பா. ஒரு 10 ரூபாய் உதவியோ எங்களுக்கு ஒண்ணும் இல்ல சாமி. நீங்க தான் ஏதாச்சும் எனக்கு உதவி பண்ணி கொடுக்கணும். என் பேர் உமாதேவி. நான் நொண்டிமேட்ல இருந்து வந்திருக்கேன். ரிவிட்மெண்ட்டுக்காக ஏற்கனவே 2-3 டைம் பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல. இப்ப ஒரு அம்மா கீழே உளுந்து, அவங்க கேன்சர் வியாதி வேற, அவங்களுக்கு கீழே ஒரு கையும் வர்றதில்ல. இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு ஆனாதான் நிவாரணம்ன்ற பேர்ல எங்களுக்கு ஏதாவது செய்வீங்களா, இல்லைன்னா நாங்க ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு நான் கடைசி முடிவா நாங்க இங்க வந்திருக்கோம். எங்களுக்கு ஏதாவது ஒண்ணு நீங்க பண்ணி கொடுத்தா ஆகணும். இல்லன்னா நாங்க அங்க இருக்கவே முடியாது. குழந்தைங்களை கூப்பிட்டு மழை ஆனா நாங்க மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர்னு போறோம். அப்படியே போட்டோங்களா? அதுக்கு நீங்க தான் ஏதோ ஒரு முடிவு பண்ணி சொல்லணும் எங்களுக்கு. கவுன்சிலர்ட்டையும் சொல்லியாச்சு. கவுன்சிலர் ஆள் அமைச்சுட்டு வீடு எப்படி இருக்குது பாத்துட்டு வாங்கன்னு சொல்றாரு. அவர் இது வரைக்குமே எங்களை என்ன ஏதுன்னு கூட பாக்குறது இல்ல. எதுவுமே அவர் எங்களை பாக்குறதும் இல்ல. தண்ணி வரலன்னா என்னன்னு கேக்குறது இல்ல. வீடுங்க எப்படி இருந்தாலும் என்னன்னு பாக்க. இந்த போட்டோவை கூட பாருங்க. இந்த அம்மா தான் கீழே விழுந்து அடிபட்டு இருக்கிறாங்க. ஒண்ணுமே இப்ப அவங்கனால வரக்கூட முடியாது. அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல இருக்கிறாங்க. நாங்க கடைசி முறையா இங்க வர்றோம். இல்ல நீங்க இங்க இருக்காதீங்க, எங்க போங்கனாலும் நாங்க போயிடுறோம். ஏதாவது முடிவு பண்ணி எங்களுக்கு சொல்லுங்க.